ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம வந்து வெண்ணெயை உருக்கி எப்படி நெய்யாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டில் எப்போயுமே ஆவின் தான் வாங்குறது. ஸோ பாருங்கள், ஆவின் வெண்ணெயை வந்து ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சின்ன கடாயாக எடுத்துடாதீங்க, ஏன்னா பொங்கும் வெண்ணெய். இது வந்து ஒரு 1/4 கிலோ வெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இது வந்து அடுப்பில் வைக்கணும். அடுப்பத்தை வச்சு அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு என்ன பண்ணணும்னாக்கா, அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. அது பாட்டுக்கு அப்படியே உருகிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ப்ரெட்டுக்கெல்லாம் பட்டர்லாம் ஸ்டோர் பண்ணுவோம்ல, அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து நான் 1/2 கிலோ பட்டரில் வந்து பாதி எடுத்து உருக்க கொடுத்துட்டேன். இன்னொன்று மீதியை வந்து நம்ம பிரெட் ஆம்லேட் அதெல்லாம் போடுறதுக்கு நம்மளுக்கு பட்டர் தேவைப்படும் இல்லையா. ஏதோ ஒரு கேக் செய்கிறோம், அதுக்கு வந்து நீங்கள் எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் இப்படி முழுசாக வச்சிங்கன்னா கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதில் இந்த மாதிரி க்யூப்ஸாக இப்படி கட் பண்ணி ஒரு கிளாஸில் அப்படி போட்டு வச்சுருங்க. இந்த கிளாஸ் கண்டெய்னரில் அப்படியே போட்டிங்கனாக்கா போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. எப்போ வேணுமோ பிரெட் டோஸ்ட்டுக்கெலாம் எப்போ வேணுமோ ஒரு சிங்கிள் க்யூப் தான் வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போதைக்கு நீங்கள் ரொம்ப ஃப்ரோசனாக பெரிய கட்டியாக இருந்துச்சுன்னா உங்களால் வந்து எடுக்க முடியாது, ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி ஃப்ரீசரில் வச்சுருங்க. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணணும், வெண்ணெய் உருக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது. கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னாக்கா கருவேப்பிலை என்ன பண்ணணும், அப்படியே மிக்ஸ் பண்ணணும். முருங்கைக்கீரை, தயிர், உப்பு. இது எதுக்குன்னு கேட்டாக்கா, நம்ம நெய் உருக்கும்போது அதில் ஒரு வெண்ணெயை வந்து நம்ம காய்ச்சும் போது அதில் சில ஏதோ கெட்ட குணம்லாம் இருக்குமா, அதெல்லாம் எடுக்கிறதுக்காக முறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற விஷத்தன்மையெல்லாம் முறிக்கிறதுக்காக இது மாதிரி போடுறாங்க. இது இல்லைனாக்கா கருவேப்பிலை. இந்த காலங்காலமாக பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், வெண்ணெய் வந்து உருகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆகிட்டு அப்படியே லைட்டாக பொங்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், இது இருக்குல்ல ஊற வச்சுருக்கோம்ல, இது தூக்கி அதில் போடணும். இன்னும் கொஞ்சம் காயணும், கொஞ்சம் கலரும் மாறும், உங்களுக்கு வந்து நல்ல நெய் ஸ்மெல் வரும். அதுதான் கணக்கு. பாருங்க, இப்படி நுரைச்சிக்கிட்டு வருது பார்த்தீங்களா, நிறைய வருது இல்லை. இப்போ நீங்கள் வந்து சில வெண்ணெய் வந்து அப்படியே பொங்கி வரும். ஆவின் வெண்ணெய் வந்து அவ்வளோவா பொங்காது. இப்போ வீட்டிலலாம் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நல்லா பொங்கிட்டு வரும். இது மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரும்பொழுது நம்ம இது கலந்து வச்சோம் இல்லையா, இந்த முருங்கைக்கீரை, தயிர் முருங்கைக்கீரை, அதை போட்டுருணும். அதை போட்டுட்டு அது நல்லா வெடிக்கும். தள்ளி வந்துடும் பொழுது வெடிக்கும். நல்லா வெடிக்குதா, இது போட்டதும் நல்லா வெடிக்கும். நெய்யோட வாசனையும் இப்போதான் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் அடுப்பை வந்து கையில் வச்சுக்கோங்க. அது நுரைச்சி வரும்போதெல்லாம் சிம்மில் வச்சிடணும், இல்லைன்னாக்கா பொங்கி கீழே ஊற்றிடும். கலரு மாறிச்சா, கலர் மாறி இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற தயிரில் இருக்கிற ஈரம் இருக்குதுங்களா, அதெல்லாம் சடன்னு வெடிக்கும். அந்த சடசடப்பு அடங்கினதும் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதான் கணக்கு. சதங்கிக்குதா, அந்த சவுண்டு வந்து அடங்கணும். இந்த அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. இதோட இந்த முருங்கைக்கீரையும் நல்ல மொறுன்னு ஆகிடும். இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கும் சின்ன பிள்ளையில நாங்கள்லாம் அடிச்சுக்குவோம் முருங்கைக்கீரைக்காக. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரை.
இப்படி இல்லைன்னா கருவேப்பிலை போடலாம். ஆனால் இந்த நெய்யில் பட்ட கருவேப்பிலையை உங்களால் சாப்பிட முடியாது. முருங்கைக்கீரையை தான் சாப்பிட முடியும். சரிங்களா? எப்படி நுரைச்சிட்டு வருதுன்னு. நெய்யோட ஸ்மெல் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சத்தமும் அடங்கிடுச்சு பாருங்க. இந்த சவுண்ட் அடங்குறது தான் கணக்கு. இல்லை அடங்கிருச்சா? ஸ்லோவாயிடுச்சுல. இப்பயே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த எண்ணெய் சட்டி சூட்லேயே இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகும். அப்படியே கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும். இவ்வளோதான், நெய் ரெடி. நீங்கள் என்னதான் கடையில் ரெடிமேடாக நெய் வாங்கினாலும் அவங்களும் என்ன சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, வீட்டில் உருக்குன நெய் மாதிரி என்னன்னு சொல்கிறாங்க. நம்ம மாதிரியெல்லாம் வாங்க வேண்டாம். இவ்வளோ ஒரு ஈஸியான ப்ராசஸை நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். கடை நெய்க்கும் வீட்டு நெய்க்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இன்னும் வீட்டிலேயே கூட வெண்ணெய் எடுக்கலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு பால் நல்ல பசும்பாலாக கிடைக்கணும். அது இங்கே பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் நானே ஆவினில் வாங்கிட்டு இருக்கேன் வெண்ணெய். ஓகே, இந்த வடிகட்டி ஊற்றிட்டு காட்டுறேன். அவ்வளோதான் பசங்களா, பாருங்கள் காஞ்சிருச்சு. இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. ஸ்டீல் வடிகட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சுட்டு அப்படியே எடுத்து வடிகட்ட வேண்டியதுதான். எடுத்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லா சுட சுட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஊற்றிட்டு இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இது வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து கட்டியாகாது, தண்ணியாகவே இருக்கும். சப்போஸ் ஸ்பூனில் எடுக்கும் போதெல்லாம் அப்படியே தண்ணி மாதிரி வரும். அதுக்காக என்ன பண்ணணுன்னாக்கா, வடிகட்டிட்டு ஒரு 1 ஹவர் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைங்க. 1 ஹவர் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சூடு ஆறின பிறகு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது வந்து நல்லா கட்டியாயிடும். கட்டியான பிறகு நம்ம அதை எடுத்து வெளியில் வச்சிட வேண்டியதுதான். அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அவ்வளோதான், வடிகட்டியாச்சு. இந்த எண்ணெய் சட்டியில் வந்து சாதம் போட்டு, இதில் ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டிருக்கு. ஏன்னா நம்ம கீரை போடும்போதே உப்பு போட்டோம் இல்லையா, இந்த கீரையும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரையோடு சேர்த்து கூட நீங்கள் சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் வந்து, இந்த மாதிரி நெய்யெல்லாம் இது பண்ணும்போது என்ன பண்ணணும், கரண்டி வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா அப்படியே உள்ளே போயிடும், கையெல்லாம் எண்ணெய் பிசு பிசுன்னு ஓட்டும். அதனால் நெய்க்கு எப்போவுமே இந்த மாதிரி மூடி போட்ட டப்பா வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பெரிய ஸ்பூன் போட்டாலும் உங்களால் மூட முடியும், ஸ்பூன் இவ்வளோ பெருசு இருந்தாலும் உங்களால் மூட முடியும். அதனால் நெய் டப்பா எப்போவுமே இந்த மாதிரி குண்டு மூடியாக போட்டதை வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே பசங்களா, இன்றைக்கி நெய் காய்ச்ச கற்றுக்கிட்டீங்க, காய்ச்சி சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன். பாய்.